வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 7ஆம் அத்தியாயம் சமுத்திரகுமாரி. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. அன்று பகற்பொழுது வந்தியத்தேவனுக்கு எளிதில் போய்விட்டது. பாதி நேரத்துக்கு மேல் தூங்கிக் கழித்தான். விழித்திருந்த நேரமெல்லாம் பூங்குழலியின் விசித்திரமான சுபாவத்தை பற்றி எண்ணுவதில் சென்றது. என்ன அதிசயமான பெண்! எவ்வளவு இனிய சரளமான பெயர்! ஆனால் சுபாவம் எவ்வளவு கடுமையானது! கடுமை மட்டும்தானா? அதில் இனிமையும் கலந்துதான் இருந்தது. சிறுத்தையை அடித்துக் கொண்ட காரியத்தை பற்றி எவ்வளவு சர்வ சாதாரணமாக கூறினாள்! எவ்வளவு அறிவு கூர்மை! எவ்வளவு முன் யோசனை! இவ்வளவுடன் சில சமயம் உன்மத்தம் பிடித்தவள் மாதிரி நடந்து கொள்கிறாளே, அது ஏன்? இந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்க வேண்டும். கசப்பான சம்பவமோ அல்லது இனிப்பான சம்பவம் தானோ, இரண்டினாலும் இப்படி ஒரு பெண் உன்மத்தம் பிடித்தவள் ஆயிருக்கக்கூடும். அல்லது ஒன்றுமே காரணமில்லாமல் பிறவியிலேயே இத்தகைய இயற்கையுடன் பிறந்தவளோ? இவளுடைய பெற்றோர்களின் இயற்கையில் விசேஷம் ஒன்றையும் காணவில்லையே. இனிய சாந்த சுபாவம் படைத்தவர்களாயிருக்கிறார்களே. குணம் எப்படியாவது இருக்கட்டும், நம்மிடம் இவளுக்கு இவ்வளவு சிரத்தை ஏற்பட்டதன் காரணம் என்ன? பழுவூர் ஆட்களிடம் நாம் பிடிபடாமல் தப்புவிப்பதற்கு இவ்வளவு பிரயத்தனம் செய்திருக்கிறாளே. இலங்கைக்கு படகு வலித்துக் கொண்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறாளே. இதிலெல்லாம் ஏதாவது ஏமாற்றம் இருக்குமோ? ஒரு நாளும் இல்லை. ஆனாலும் இவள் மனம் மாறியதன் காரணம் என்ன? நம்மிடம் இவள் எந்தவித பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கிறாள்? பின்னால் கூறுவதாக கூறியிருக்கிறாளே, அது என்னவாக இருக்கும்? இவ்வாறு வந்தியத்தேவன் சிந்தனை செய்து கொண்டிருந்த சமயங்களில் பூங்குழலி கூறியிருந்தது போலவே அவனைச் சுற்றி நாலாபுரங்களிலும் அடிக்கடி அமளி துமளிப்பட்டது. குதிரைகளின் ஓட்டம், மனிதர்களின் அட்டகாசம், சிறிய வன ஜந்துக்களின் பயம் நிறைந்த கூச்சல், பறவைகள் கிரீச்சிடுதல், இவ்வளவும் சேர்ந்து சில சமயம் ஒரே அமர்க்களமாயிருந்தது. அடுத்தாற்போல் அமைதி குடிகொண்டு நிசப்தமாயிருந்தது. அமர்க்களப்பட்டதெல்லாம் தன்னை தேடி பிடிப்பதற்காகத்தான் என்று வந்தியத்தேவன் உணர்ந்தான். வைத்தியரின் மகன் செய்த துரோகமும் அவனுடைய மனத்தில் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. நிர்மூடன் பூங்குழலியிடம் அதற்குள் மயல் கொண்டு விட்டதாக அவனுக்கு எண்ணம் போலும். சிறிய குட்டையில் உள்ள தண்ணீர் வடவாமுகாக்னியின் மீது காதல் கொண்டது போலத்தான். பெண் சிங்கத்தை ஒரு சுண்டலி கல்யாணம் செய்து கொள்ள எண்ணிய கதைதான். ஆனாலும் அவனுடைய அறிவீனத்தை இந்த பெண் எப்படி பயன்படுத்திக் கொண்டு விட்டாள்! அவனுடைய மனத்தில் எவ்விதம் பொறாமை கனலை மூட்டிவிட்டாள்! அரை நாழிகை நேரத்தில் அவனை துரோகியாக்கிவிட்டாளே. பெண்மையின் சக்தி அபாரமானதுதான். வந்தியத்தேவா, ஒன்று மட்டும் நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நீ உன்னை வெகு கெட்டிக்காரன் என்று எண்ணியிருந்தாய். தந்திர மந்திர சாமர்த்தியங்களில் உனக்கு இணை யாருமில்லை என்று இருமாந்திருந்தாய். ஆனால் இந்த நாகரீகம் அறியாத காட்டுமிராண்டி பெண் உன்னை தோற்கடித்து விட்டாள். கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த உன்னை இந்த மறைந்த மண்டபத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அவள் கையாண்ட யுக்தியை என்னவென்று சொல்வது? அப்படி அவள் உன் அரை சுற்றுச்சுருளை எடுத்துக்கொண்டு ஓடியிராவிட்டால் இத்தனை நேரம் என்ன ஆகியிருக்கும்? பழுவூர் ஆட்களிடம் நீ சிக்கியிருப்பாய். காரியம் அடியோடு கெட்டுப் போயிருக்கும். ஆம், இனி எப்போதும் இம்மாதிரி அஜாக்கிரதையாக இருந்துவிடக்கூடாது. மேற்கு கடலில் சூரியன் அஸ்தமித்தது. கோடிக்கரையில் இது ஓர் அற்புதமான காட்சி. அதுவரை தெற்கு நோக்கி வரும் கடற்கரை அந்த முனையில் நேர்கோணமாக மேற்கு நோக்கி திரும்பிச் செல்கிறது. ஆதலின் கோடிக்கரையில் மேடான இடத்திலிருந்து பார்த்தால் கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 3 திசைகளிலும் கடல் பரந்திருக்க காணலாம். சிற்சில மாதங்களில் சூரிய சந்திரர்கள் கிழக்கு கடலில் ஜோதிமயமாக உதயமாவதையும் பார்க்கலாம். மேற்கே கடலை தங்கமயமாக செய்து கொண்டு மூழ்கி மறைவதையும் காணலாம். வந்தியத்தேவனுக்கு மண்டபத்தை மூடியிருந்த மணல் திட்டின் மேல் ஏறி சூரியன் கடலில் மறையும் காட்சியை பார்க்க ஆவல் உண்டாயிற்று. அதை பிரயத்தனப்பட்டு அடக்கிக் கொண்டான். நாலாபுரமும் அந்தகாரம் சூழ்ந்து வந்தது. மறைந்த மண்டபத்தில் முன்னமே குடிகொண்டிருந்த இருள் பன்மடங்கு கரியதாயிற்று. வந்தியத்தேவனால் அங்கே மேலும் இருக்க முடியவில்லை. வெளியேறி வந்தான். மண்டபத்தை மூடிய மணல் திட்டின் மீது நின்றான். வெகு தூரத்தில் கலங்கரை விளக்கின் ஒளி தெரிந்தது.
வானத்தில் வைரமணிகள் சுடர்விட்டு ஜொலித்தன. காட்டில் பல விசித்திரமான ஒலிகள் உண்டாயின. பகலில் வனப்பிரதேசத்தில் கேட்கும் ஒலிகளுக்கும் இரவில் கேட்கும் ஒலிகளுக்கும் மிக்க வேற்றுமை இருந்தது. இரவில் கேட்கும் ஒலிகள் மர்மம் நிறைந்து உள்ளத்தில் பீதியையும் உடலிலே சிலிர்ப்பையும் உண்டாக்கின. பகலில் எதிரே புலியை பார்த்தாலும் மனம் பதறுவதில்லை, பயமும் உண்டாவதில்லை. இரவில் ஒரு புதரில் சின்னஞ்சிறு எலி ஓடினாலும் உள்ளம் திடுக்கிடுகிறது. இதோ குயிலின் குரல், குக்கு குக்கு. அந்த குரல் தேவகானத்தைப் போல் வந்தியத்தேவன் காதில் ஒலித்தது. குரல் வந்த திக்கை நோக்கிச் சென்றான். பூங்குழலி அங்கு நின்றாள். சத்தம் செய்யாமல் என்னுடன் வா என்று சமிக்ஞை செய்தாள். அங்கிருந்து கடற்கரை வெகு சமீபம் என்று தெரிய வந்தது. கடற்கரையில் படகு ஆயத்தமாயிருந்தது. அதில் பாய்மரமும் பாயும் அதை கட்டும் கயிறும் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன. படகிலிருந்து 2 கழிகள் நீட்டிக் கொண்டிருந்தன. அந்த கழிகளின் முனையில் ஒரு பெரிய மரக்கட்டை பொருத்தி கட்டப்பட்டிருந்தது. படகை கடலில் இறக்குவதற்கு வந்தியத்தேவன் உதவி செய்யப் போனான். நீ சும்மா இரு என்று பூங்குழலி சமிக்ஞை செய்தாள். படகை லாவகமாக தள்ளி கடலில் இறக்கினாள். சிறிதும் சத்தமின்றி கடலில் அப்படகு இறங்கியது. வந்தியத்தேவன் படகில் ஏறிக்கொள்ள எத்தனித்தான். சற்று பொறு, கொஞ்ச தூரம் போன பிறகு நீ ஏறிக்கொள்ளலாம் என்று பூங்குழலி மெல்லிய குரலில் கூறிவிட்டு படகை பிடித்து இழுத்துக்கொண்டே போனாள். வந்தியத்தேவன் தானும் உதவி செய்ய எண்ணி படகை தள்ளினான். படகு நின்று விட்டது. நீ சும்மா வந்தால் போதும் என்றாள் பூங்குழலி. கரை ஓரத்தில் அலைமோதும் இடத்தை தாண்டிய பிறகு, இனிமேல் படகில் ஏறிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவள் முதலில் ஏறிக்கொண்டாள். வந்தியத்தேவனும் தாவி ஏறினான். அப்போது படகு அதிகமாக ஆடியது. அந்த ஆட்டத்தில் வந்தியத்தேவன் கடலில் விழுந்து விடுவான் போல தோன்றியது. சமாளித்துக் கொண்டு உட்கார்ந்தான். ஆயினும் அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. இனிமேல் ஏதாவது பேசலாம் அல்லவா என்று கேட்டான். நன்றாக பேசலாம், உனக்கு நடுக்கம் நீங்கி இருந்தால் பேசலாம் என்றாள் பூங்குழலி. நடுக்கமா? யாருக்கு நடுக்கம்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாவிட்டால் சரி, பாய்மரமாக எண்ணிக்கொள்வோம், கடவுளை நினைப்போம். உமாபதி, பரமேஸ்வரா, பழனி ஆண்டவா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமானே, குந்தவை தேவி, மன்னிக்கவும், ஒப்புக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் போகிறேன். அதோ படகு தெரிகிறது. அந்த பெண் மட்டும் இப்போது கையில் சிக்கினால். வந்தியத்தேவன் கடலில் குதித்து சிறிது நேரம் வரையில் பூங்குழலி அலட்சியமாகவே இருந்தாள். தட்டு தடுமாறி நீந்தி வந்து படகில் தொத்திக்கொள்வான் என்று நினைத்தாள். கொஞ்சம் திண்டாடட்டும் என்ற எண்ணத்துடனே படகுக்கும் அவனுக்கும் இருந்த தூரத்தை அதிகமாக்கினாள். விரைவில் அவள் எண்ணியது தவறு என்று தெரிந்துவிட்டது. இவனுக்கு நன்றாக நீந்தத் தெரியவில்லை, அதோடு பீதியும் அடைந்து விட்டான். ஆ ஓ என்று அவன் அலறுவது விளையாட்டுக்கன்று, உண்மையான பயத்தினாலேதான். இன்னும் சற்று போனால் உப்பு தண்ணீரை குடிக்கத் தொடங்கி விடுவான், மூழ்கியும் போய்விடுவான். பிறகு அவனுடைய உடலை கண்டுபிடிக்கவும் முடியாது. சேச்சே, தவறு அல்லவா செய்துவிட்டோம். விளையாட்டு விபரீதமாக முடிந்துவிடும் போலிருக்கிறதே. அக்கறை போகும் வரையில் நாம் வாயை மூடிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். அவனுடைய ரகசியம் நமக்கு தெரியும் என்று காட்டிக் கொண்டிருக்க கூடாது. அதற்குள்ளே அவசரப்பட்டு விட்டோம். ஆனாலும் இந்த முரடன் இப்படி செய்வான் என்று யாருக்கு தெரியும்? தண்ணீரைக் கண்டு இவன் இப்படி பயப்படுவான் என்று யார் கண்டது? அலையின் உச்சியில் வந்தியத்தேவன் அடுத்த தடவை தெரிந்தபோது பூங்குழலி படகை அவனை நோக்கி செலுத்தினாள். ஒரு நொடி பொழுதில் படகு அவனுக்கு அருகில் நெருங்கிவிட்டது. வா வா வா, வந்து ஏறிக்கொள் என்றாள். ஆனால் அவன் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. விழுந்தாலும் படகை பிடித்து ஏறிக்கொள்ளப் போகிறவனாக தெரியவில்லை. கேட்கும் சக்தியோடு பார்க்கும் சக்தியையும் இழந்துவிட்டதாக தோன்றியது. ஆனால் அலரும் சக்தி மட்டும் இருந்தது. ஒரு கையை மேலே தூக்கி தலையை மேலாக நிமிர்த்தி ஓ என்று ஒரு கணம் அலறினான். சகல நம்பிக்கையையும் இழந்து முழுகிச் சாகப் போகிறவனுடைய ஓலக்குரல் அது என்பதை பூங்குழலி அறிந்தாள். அவன் தலையை நிமிர்த்திய போது பிறைச்சந்திரனின் மங்கிய நிலா வெளிச்சத்தில் அவன் முகம் ஒரு கணம் தெரிந்தது. வெறிமுற்றிய பைத்தியக்காரனின் முகந்தானது. அவனாக வந்து படகில் ஏறிக்கொள்வான் என்று நினைப்பது வீண். நாம் தான் அவனை காப்பாற்றி படகில் ஏற்றியாக வேண்டும். நல்ல சங்கடத்தை நாம வரவழைத்துக் கொண்டோம். பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்கிறார்களே, அது சரிதான்.
உடனே பூங்குழலி மிக பரபரப்புடன் சில காரியங்களை செய்தாள். படகில் கிடந்த பாய்மரம் கட்டுவதற்கான கயிற்றின் ஒரு முனையை படகிலிருந்து நீண்டிருந்த கட்டையில் சேர்த்து கட்டினாள். இன்னொரு முனையை தன் இடுப்போடு சேர்த்து கட்டிக்கொண்டாள். வெகு லாகவமாக கைகளை வீசி போட்டு நீந்திக் கொண்டு போனாள். வந்தியத்தேவன் அருகில் சென்றாள். கையினால் தாவி பிடிக்கக்கூடிய தூரத்தில் நின்று கொண்டாள். வந்தியத்தேவனும் அவளை பார்த்து விட்டான். அவனுடைய முகத்திலும் கண்களிலும் பயங்கரமான கொலைவெறி தாண்டவமாடியது. பூங்குழலியின் உள்ளம் அதிவேகமாக இயங்கியது. நீந்தத் தெரியாதவர்களும் கைகளைக்கு தண்ணீரில் மூழ்கப் போகிறவர்களும் கடைசி நேரத்தில் என்ன செய்வார்கள் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. தங்களை காப்பாற்றுவதற்காக யாராவது வந்தால் அப்படி வருகிறவர்களின் தோளையோ கழுத்தையோ கெட்டியாக பிடித்துக் கொண்டு விடுவார்கள். காப்பாற்ற வருகிறவர்களும் நீந்த முடியாமல் செய்து விடுவார்கள். உயிரின் மேலுள்ள ஆசையானது அச்சமயம் அவர்களுக்கு ஒரு யானையின் பலத்தை அளித்துவிடும். காப்பாற்ற வருகிறவர்களை இறுக்கி பிடித்து தண்ணீரில் அமுக்க பார்ப்பார்கள். அவர்களுடைய பயங்கர ராட்சச பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் முடியாது, நீந்தவும் முடியாது. 2 பேருமாக சேர்ந்து கடலுக்கடியில் போக வேண்டியதுதான். இதையெல்லாம் நன்கு அறிந்திருந்த பூங்குழலி மின்னல் வேகத்தில் சிந்தனை செய்தாள். ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள். உயிருக்கு மன்றாடி தத்தளித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவனை மேலும் சிறிது நெருங்கினாள். அவனுடைய தலைப்பக்கமாக வந்தாள். ஒரு கையினால் நீந்திக் கொண்டு இன்னொரு கையை இறுக மூடி ஓங்கினாள். வந்தியத்தேவனுடைய முகத்தை நோக்கி பலமாக ஒரு குத்து குத்தினாள். மூக்குக்கும் நெற்றிக்கும் நடுவில் அந்த குத்து விழுந்தது. படகு வலித்து வலித்து கெட்டிப்பட்டிருந்த அவளுடைய கையினால் குத்திய குத்து வஜ்ராயுதம் தாக்கியது போல் வந்தியத்தேவனை தாக்கியது. அவனுடைய தலை 1000 சுக்கலாயிற்று. அவனுடைய கண்கள் 10,000 துணுக்குகளாயின. ஒவ்வொரு கண் துணுக்கிற்கு முன்னாலும் 1,00,000 மீன்பொறிகள் ஜொலித்துக் கொண்டு பறந்தன. ஒவ்வொரு மீன்பொறியிலும் சமுத்திரகுமாரியின் முகம் தோன்றி ஹஹஹா என்று பேய்ச்சிரிப்பு சிரித்தது. 1000, 10,000, லட்சம் பேய்களின் கோரமான சிரிப்பின் ஒலியின் அவன் காது செவிடுபட்டது. அப்புறம் அவனுக்கு காதும் கேட்கவில்லை, கண்ணும் தெரியவில்லை, நினைவும் இல்லை. முடிவில்லாத இருள், எல்லையில்லாத மௌனம். இத்துடன் 7ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.